அதிகமாக வாங்கினா அதிகமாக தான் கொள்ள முடியும். நம்மளாம் செய்ய முடியாது. இப்போ அங்கே 10 ரூபாய்க்கு வாங்கினா இங்கே 12 ரூபாய்க்கு விற்போம். அங்கே 50 ரூபாய்க்கு வாங்கினா 60 ரூபாய்க்கு தான் விற்கணும். 1050 கொடுத்து வாங்கிட்டு 1800 கொடுத்து வாங்கினா நம்மளுக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ 20 ரூபா விற்ற கீரை இப்போ 30 ரூபா யார் வாங்குவாங்க? பார்த்துட்டு போயிட்டு தானே இருப்பாங்க. ஆனால் அந்த பெட்ரோல் வந்து இந்த வாரம் மட்டும் 2வது முறையாக கூடியிருக்கு. இல்லை, இன்னொரு தடவை கூட போகுது. இன்னும் கூட போகுது. ஆமாம், இப்போ 3வது தடவையாக கூடுன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. இது ஏறினே தான் இருக்கும். இனி இறங்குறதுக்கு உண்டான சான்ஸே கிடையாது. சரி, இதனால மற்ற பொருட்கள்லாம் விலை இந்த மாதிரி. ஆமாம், அதனால் டிரான்ஸ்போர்ட் இதெல்லாம் ஏறும்ல. டிரான்ஸ்போர்ட் ஏறினா இதெல்லாம் ஏறும். இது மட்டும் இல்லை, எல்லாமே ஏறும். எல்லா பொருளுமே ஏறும். இட்லி, தோசை அதெல்லாம் கூட தான் ஏறும். எல்லா பொருள் விலையும் ஏறும். மக்களை தாங்க முதல்ல பாதிக்கிறத. டேபிளில் உட்காந்து எழுதுறவங்கள பாதிக்காது. அடிப்படை மக்களை தான் உடனே பாதிக்கும். கண்டிப்பாக இது பொதுமக்களுக்கு பாதிப்பு தான். பொதுமக்களுக்கு இது பாதிப்பு தான். இது ரொம்ப போர் நடக்கிறதுனால இங்கே இந்த அத்தியாவசிய பொருள் விலைலாம் ஏறி போச்சு. அரிசி, பருப்பு எல்லாமே இப்போ எண்ணெய் விலை, பல்பொடி விலை அதெல்லாம் கூட ஏற்றிட்டாங்க. இப்போ இன்றைக்கி இதில் எண்ணெய், தேங்காய் எண்ணெய் விலைலாம் கூட ஏற்றிட்டாங்க. அதெல்லாம் பொதுமக்களுக்கு இது நடுத்தர மக்களுக்கெல்லாம் ரொம்ப பாதிப்பு தான். உங்கள் வியாபாரம் எப்படி இருக்குது? இதனால மக்களுக்கும் விலையை ஏற்றி தான் ஆகணும் நம்ம பொருளோட விலையை. ஆமாம், எங்களுக்கு எப்படி மார்க்கெட்டில் எப்படி ரேட்டு போதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் வியாபாரம். ஒரு நாளைக்கு ஒரு ரேட்டு போவோம் மார்க்கெட்டில். ஓகே. ஆமாம். இன்னைக்கு நீங்கள் போகும்போது எப்படி இருந்துச்சு விலை? இன்றைக்கி மாம்பழம்லாம் விலை இதுவாக தான் இருக்குது, நார்மலாக இருக்குது. இந்த கமலா அதெல்லாம் 1050 ரூபா விற்றுது. இன்றைக்கி 1800 விற்குது மார்க்கெட்லேயேவா? மார்க்கெட்டில் அது மாதிரி ஏறிடுது. அது மாதிரி நம்ம விலை சொல்ல நம்ம அவங்களுக்கு கஸ்டமருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்மளும் வாங்குறதுக்கும் கஷ்டமாக இருக்குது. 1050 ரூபா கொடுத்து வாங்கிட்டு 1800 கொடுத்து வாங்கினா நம்மளுக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. வரத்து கம்மியாக இருக்குது. அது பொதுமக்களும் சரியாக வாங்க மாட்டேன்றாங்க. விலைவாசி ஏறினால வியாபாரம் டல்லாக தான் போகுது. இது மக்களை பாதிக்கிற விஷயந்தான். இருந்தாலும் அனுசரித்து போக வேண்டிய சூழ்நிலை இப்போ. ஏன்னு கேட்டால் அங்கே போர் நடந்துகிட்டு இருக்கிறதுனால இங்கே அந்த மாதிரி நடக்குது. இது நம்ம எதுவும் சொல்ல முடியாத சூழ்நிலை. மக்கள் தான் அனுசரித்து போகணும் இப்போ உள்ள காலகட்டம். இதனால மற்ற பொருட்களுடைய விலையெல்லாம் எப்படி ஏறி இருக்குன்னு நினைக்கிறீங்க? உதாரணமாக நீங்கள் வியாபாரம் பண்ணுற அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ், காய்கறி. பெரும்பாலும் மக்களுக்கு உதவி பண்ணுங்க, கொஞ்சம் ரொம்ப லாபத்தை வைக்காமல் கரெக்டாக பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லலாம். என்னோட பொதுவான கருத்து எப்படின்னா, இந்த போர் பதட்டம் காரணமாக இயல்பு தான் அது எல்லா நாட்டுக்குமே. அந்த போர் இல்லாமல் இருக்கிறது நல்லது. எந்த நாடுமே போர் இல்லாமல் இருக்கிறது நல்லது. நம்ம காய்கறிலாம் ரொம்ப விலையாக தான் இருக்குது. விலையினால இப்போ யாரும் மக்கள் விரும்பி வாங்க மாட்டுறாங்க. ரொம்ப விலை ஜாஸ்தின்னு போய்கிட்டே இருக்காங்க. எங்களுக்கு வியாபாரம் ரொம்ப டவுனாக தான் இருக்குது. ரொம்ப அங்கே மார்க்கெட்டில் போனால் ஒரு நாளைக்கு ஒரு ரேட்டாக இருக்குது. இங்கே விலை சொன்னால் யாரும் நம்ப மாட்டுறாங்க. நீங்கள் ரொம்ப விலை அதிகரிக்கிறீங்க, நீங்கள் அதிகமாக போடுறீங்க. அதனால் ஜனங்க பார்த்துட்டு போயினேறாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது? நம்ம முன்னே இருந்ததுக்கும் இப்போவும் எந்த மாதிரி, எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது? டிஃப்ரென்ஸ்னால் இப்போ இது பெட்ரோல் விலை, காய்கறி ரொம்ப டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. இல்லை, எந்த அளவுக்கு அது அதிகமாக ஆகியிருக்கு? அதிகமாக கம்மியாக தான் இருக்குது. விலை எந்த அளவுக்கு அதிகமாக? விலை அதிகமாக தான் இருக்குது. அதான் முன்னாடி எவ்வளோ இப்போ கொஞ்சம் விலை அதிகமாக வருது எல்லாமே. ஏன்னா விலைக்கேறும், கஸ்டமர்லாம் போயிட்டே இருக்காங்க. எல்லாமே விலை அதிகமாக தான் இருக்குது. முன்னாடியோட இதெல்லாம் விலை ஏறி இருக்கு. இதனால எந்த மாதிரி பாதிப்பு இருக்குது அது சொல்லுங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வியாபாரத்தில் பாதிப்பு, அதை வாங்குற மக்களுக்கு எந்த மாதிரி பாதிப்பு? வியாபாரமே சரியில்லை, ஜனங்களே அவ்வளோவா இல்லை எடுத்துக்கிறாங்க, வாங்குறாங்களா? அது விலை ஏற்றி விற்கிறப்ப ஒருத்தர் 2 பேர் வாங்குறாங்க. அப்புறம் என்ன பண்ணுவோம், விலை அதிகம் போகிறாங்க. நீங்கள் வாங்குற இடத்துல அங்கே பழமா அங்கெல்லாம் அதிகமாக தான் இருக்குது. அதிகமாகிடுச்சு. அங்கே போய் நீங்கள் உங்ககிட்ட எல்லாரும் பேரம் பேசி வாங்குற மாதிரி நீங்கள் அங்கே பேரம் பேசி வாங்க முடியாதுல்ல. அப்போ எப்படி சமாளிக்கிறீங்க இப்போ உங்கள் வியாபாரம்? எப்படியோ சமாளிக்கிறோம். பீன்ஸ், மல்லி நார்மலாகவே வெயில் டைமில் அப்படி தான் இருக்கும். பீன்ஸ், மல்லி அந்த பொருள்லாம் எப்பயும் விலை அதிகமாக தான் இருக்கும். விலை ஏறிடும் அந்த மாதிரி. இப்போ இந்த பெட்ரோல் விலை ஏறி இருக்கிறதுனால அது இதில் எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு காய்கறிகள்? அதில் எனக்கு தெரியல அவ்வளோவா. வண்டிக்காரங்களுக்கு எப்பயும் கொடுக்குற கூலி தான் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஓகே. இங்கே காய்கறி மக்களுக்கு கொடுக்குறது முன்னாடி இருந்த விலையோட அதிகரிச்சிருக்குல்ல? அதிகமாக வாங்கினா அதிகமாக தான் கொள்ள முடியும். நம்மளாம் செய்ய முடியாது. இப்போ அங்கே 10 ரூபாய்க்கு வாங்கினா இங்கே 12 ரூபாய்க்கு விற்போம். அங்கே 50 ரூபாய்க்கு வாங்கினா 60 ரூபாய்க்கு தான் விற்கணும். அதான் கணக்கு. அப்போது இது வாங்குறவங்க எந்த அளவுக்கு இதை எடுத்துக்கிறாங்க? அவங்களுக்கு முன்னாடி அளவுக்கு வியாபாரம் இருக்குதா? வாங்குறவங்க இது வெக்கேஷன் டைமு பெரும்பாலும் கம்மியாக தான் இருக்கும். இந்த ஏப்ரல் மேயே வெக்கேஷன்னா கம்மியாக தான் இருக்கும். அதனால் ஓரளவுக்கு தான் போகும். முன்ன பின்ன இருக்குது ரேட்டு, மற்றபடி ரொம்ப கூடலை. இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சம் கூடியிருக்கு. இதுக்கப்புறம் தான் தெரியும் இது ஒன்றும். லாரியோட கூலி அதெல்லாம் கொஞ்சம் கூட்டினா கூடும்.
அது கூட்டது வரையும் ஒன்றும் கூடாது. ஓகே ஓகே. அப்போ இப்போதைக்கு கட்டுக்குள்ள தான் இருக்கு. லாரி வாடகை இதெல்லாம் கூடனா கண்டிப்பாக கூடும். ஓகே. அவங்க எதுனா அறிவிப்பாங்க, இந்த மாதிரி நாங்கள் வாடகை கூட்டுறோம், இது கட்டுப்படி ஆகல அந்த மாதிரின்னு சொல்லிட்டு கூட்டினாங்கன்னா விலைங்கெல்லாம் கொஞ்சம் கூடும். நீங்க வாங்குற இடத்துல சேம் தான், ஒன்றும் பெருசா இருக்குது, 10 ரூபா முன்ன பின்ன இருக்குது, மற்றபடி ரொம்ப அதிகமாக ஆகலை ஒன்று. இதுக்கப்புறம் தான் தெரியும் எது ஒன்றும். இப்போ இருக்கிற சூழ்நிலை இது கூடுன்னு நினைக்கிறீங்களா இல்லை இதோட இந்த மாதிரி கட்டுக்குள்ளே இருக்கும்? வாடகை லாரி வாடகை இதெல்லாம் கூட்டினா அதை பொறுத்து தான். அது மாதிரி அது கூட்டினா தான் இங்கே காய்கறி கூடும், மற்றபடி அது கூடலன்னா கூடுறதுக்கு வாய்ப்பு. அடிப்படை மக்களை தானேப்பா பாதிக்குது. கீழே மேலே இருந்து டேபிள்ல இருந்து என்ன வேணாலும் சொல்லிடலாம். கீழே பாதிக்கிறது அடிப்படை மக்களை தானே. ஏத்துன்னு தான் சொல்கிறாங்க. இப்போ நீங்க வாங்குவீங்கல்ல மார்க்கெட்ல, அங்கே இது உங்களுக்கு நம்ம தோட்டத்துலேருந்து எடுத்துன்னு வரோம், தக்கோலத்துலேருந்து வருது. அதான் நான் ரொம்ப வரமாட்டேன் கடைக்கு. தோட்டத்தில் இருந்தால் எடுத்துன்னு வருவேன், இல்லைன்னா வரமாட்டேன். ஆனால் மார்க்கெட்ல விலை ஏறி இருக்கு. நான் மார்க்கெட்டுக்கு போகிறது இல்லை. போறதில்ல. இல்லை. சரி. இங்கே நம்ம தோட்டத்தில் தக்கோலம் அரவணஸ் பக்கத்தில் இருக்குது தக்கோலம். அங்கேருந்து எடுத்துன்னு வருவோம். இப்போ 2 நாளைக்கு ஒரு வாட்டி 3 நாளைக்கு ஒரு வாட்டி அதுதான் விற்றுட்டு போயிடுவேன். இல்லை நீங்க உங்க வீட்டுக்கு வாங்குறது? வீட்டுக்கெல்லாம் கடையில் தான் அங்கே பக்கத்தில் வாங்கிப்போம். அது முன்ன மாதிரி தான் இருக்கா, விலை ஏறி இருக்கா? இப்போது நான் போய் வாங்க மாட்டேன், மருமாருக்கு தான் வாங்கிப்பாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற காய்களை வச்சுன்னு இதுன்னுவோம். ஏன்னா அவங்க 2 பேரும் அவங்க தான் எடுத்துவாங்க. ஆமாம், 1050 ரூபா விற்ற கமலா 1800 ரூபாய் இன்னைக்கு அந்த ரேட் மார்க்கெட்டில். ஆப்பிள் இப்போ சீசன் மாறிடுச்சு, அதுவும் கொஞ்சம் விலை. கொய்யா சீசன் கிடையாது, அது பிங்க் கொய்யா தான் வருது இப்போ, நாட்டு கொய்யாலாம் கிடையாது. அதனால் கொய்யா விலையும் ஓவராக தான் இருக்குது. இப்போதைக்கு மாம்பழம் நார்மலாக போகுது. இன்னும் கொஞ்சம் சீசன் வந்துன்னா இன்னும் கம்மியாகும். இப்போ 20 ரூபா விற்ற கீரை இப்போ 30 ரூபா யார் வாங்குவாங்க? பார்த்துட்டு போயிட்டு தானே இருப்பாங்க. இப்போ வேலை சொன்னால் இப்போ அங்கேயும் 25 போடுறாங்க விற்ற கீரைங்க. அப்போ பொருளுங்க தக்காளி 30 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு விற்றுது. இப்போ தக்காளி 50 ரூபா 60 ரூபா விற்குது. நீ 20 ரூபா 30 ரூபா விற்றீங்களா, இப்போ 50 ரூபா திடீர்னு 60 ரூபா சொன்னால் பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க. 1 கிலோ வாங்கணும், 1/4 கிலோ வாங்கி போகிறாங்க. அவ்வளோதான் வியாபாரம். அதுதான் ரொம்ப டல் ஆயிடுச்சு. எங்களுக்கு என்ன டெய்லியும் ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் கிடைக்காது. மறுநாள் இருந்துன்னா ஒரு 10 பழம் அழுகி போடும். இந்த பாருங்க, இப்படி தான் வியாபாரம் இது. மார்க்கெட் மாம்பழம் வியாபாரம் அப்படி தான். விற்றுச்சுன்னா அன்னன்னைக்கு விற்றுதுன்னா லாபம். இது பாருங்க, மறுநாள் தங்குச்சுன்னா இதுமாரி கெட்டுடும். அதால் இப்போ அப்படியே ஆமாம் சார், திவ்யா எப்படியும் காலத்தை ஓட்டிகிட்டு இருக்கோம். கஷ்டம்தான், அவங்க இல்லாத யாருன்னா கொடுத்துருவோம், இல்லை மாட்டுக்கு போட்டுருவோம். ஆமாம், மாம்பழம் போட்டு பழம் வகை பொறுத்த வரைக்கும் விற்றுடுச்சுன்னா அன்னன்னைக்கு விற்றுதுன்னா லாபம்தான். மறுநாள்லாம் தங்குச்சுன்னா கஷ்டம்தான். மறுநாள் நின்றுனா ஒரு 10 பழம் நின்னாலும் நம்மளுக்கு நஷ்டம்தான். அந்த அசல் தான், அசல் கூட வர்றது கஷ்டமாயிடும். அப்படி தான் போகுது மாம்பழம் வியாபாரம். பழ வியாபாரமே அப்படி தான்.